அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இது போன்ற கதைகளை தினமும் கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கதையின் பெயர் கௌரவம். பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியுது, ஆனால் நீங்கள் தான் வர சொன்னதா அந்த பொண்ணு சொல்லுது. பேரு காவேரியாம். வாட்ச்மேன் என்ன செய்யறதுன்னு கேட்குறான். வேலைக்காரி சொன்னவுடன் அமிர்தம் எதுவும் புரியாமல் விழித்தாள். நான் ஏன் பிச்சைக்காரியை வரச் சொல்றேன் என்றபடி யோசித்தவளுக்கு எதுவும் நினைவுக்கு வரவில்லை. நீங்க எழுதினதா ஒரு லெட்டரையும் கையில் வச்சிருக்காளாம். லெட்டர் என்றதும் அமிர்தத்தின் மூளையில் ஒரு பொறி தட்டியது. வீடு முழுவதும் ஏசியாக இருந்தாலும் அமிர்தத்திற்கு திடீரென வியர்த்தது. இதயம் படபடவென அடித்து கொண்டது. வரச் சொல்லு என்றாள். வேலைக்காரி திகைத்து போனாள். இப்படிப்பட்ட மனிதர்கள் அவளுக்கு தெரிந்தவரை இந்த பங்களாவின் மெயின் கேட்டை தாண்டி இதுவரை உள்ளே நுழைந்ததில்லை. தன் ஆச்சரியத்தை மறைத்து கொண்டு அந்த பெண்ணை அழைத்து வர போனாள். அவள் அழைத்து வரும் வரை அமிர்தத்திற்கு இருப்பு கொள்ளவில்லை. மேற்கொண்டு சாப்பிடவும் பிடிக்கவில்லை. அந்த பெண் சிறு குழந்தையாக இருந்தபோது பார்த்திருக்கிறாள். இப்போது அவள் எப்படி இருப்பாள் என்று பல உருவங்களை மனதில் ஏற்படுத்தி பார்த்தவளுக்கு நிஜமாகவே பார்க்கப் போகிறோம் என்றபோது பரபரப்பாய் இருந்தது. அந்த பெண் தயக்கத்துடன் வந்தாள். ஏழ்மை தனது முத்திரையை அவள் மீது குத்தியிருந்தது. அமிர்தம் அவளை கூர்ந்து பார்த்தாள். கலைந்த தலைமுடி, ஆங்காங்கே கிழிசல் தைக்கப்பட்ட வெளிரி போன சேலை, முகத்தில் லேசாய் கலவரம், கையில் ஒரு பெரிய பழைய துணிப்பை. காவேரி மௌனமாக கை கூப்பினாள். அமிர்தத்தின் வயிற்றை என்னவோ செய்தது. சமாளித்து கொண்டு வரவேற்றாள். வாம்மா, உட்கார். அந்த பெண் உட்காராமல் அவளையே பார்த்து கொண்டு சிறிது நேரம் நின்றாள். இருவருக்கும் என்ன பேசுவது, எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. சுமார் 25 வருடங்களுக்கு முன் இந்த பெண்ணின் தாயார் இவளை வயிற்றில் சுமந்து கொண்டு இதே பங்களாவிற்கு வந்தது இன்னமும் அமிர்தத்திற்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. அவர்களது கம்பெனியின் வெளியூர் கிளையில் அப்போது அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள். மிகவும் அழகாக இருந்தாள். அன்று அமிர்தத்தின் மாமனார் தான் அவளிடம் கராராக பேசினார். அவன் பலாத்காரம் செஞ்சான், கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதோ இங்க நிற்கிறாளே, அவதான் அவன் சம்சாரம். பேர் அமிர்தம். ஒரு ஆளுக்கு உசுரோட ஒரு சம்சாரம்தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த சமூகத்தில் பேர் வேற. என்கிட்ட சொன்னதை ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு திரிஞ்சேன்னு தெரிஞ்சா என் கம்பெனியில் பணம் கையாடல் பண்ணிட்டேன்னு உள்ளே தள்ளிடுவேன். இனி இந்த பக்கமோ என் கம்பெனி பக்கமோ வராமல் என் கண்ணில் படாமல் தப்பிச்சுக்கோ என்றார். போவதற்கு முன்னால் அவள் முகத்தில் தெரிந்த வலி அமிர்தத்தை பல நாள் தூங்க விடவில்லை. விசாரித்ததில் அந்த பெண் ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவள் என்றும் அவர்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து 1 வருடம்தான் ஆகிறது என்றும் நிஜமாகவே அவள் ஒரு அப்பாவி என்றும் தெரிந்தது. கணவனுடன் அமிர்தம் 2 நாள் பேசாதிருந்தாள். அந்த பெண்ணின் அப்பாவித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சிறு குற்ற உணர்வு கூட இல்லாமல் இருந்த தன் கணவனுடன் வாழ பிடிக்காமல் 3வது நாள் தாய் வீட்டுக்கு போய்விட்டாள். தாய் வீட்டாரோ அவளது 2 குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து பார்க்க சொல்லி திருப்பி அனுப்பினார்கள். அந்த கால சமூக நிர்பந்தங்கள் அவளை கட்டி போடவே இயலாமையுடன் கூனி குறுகி புகுந்த வீட்டுக்கு திரும்பி வந்தாள். கனவில் எல்லாம் அந்த பெண் வந்து அவள் குடும்பத்தார்களையும் அவள் குழந்தைகளையும் சபித்தாள். சில நாட்கள் கழித்து அந்த பெண் ஒரு பெண் குழந்தையை பிரசவித்ததும் அவள் சுமார் 100 மைல் தள்ளி ஒரு ஊரில் இருப்பதும் அமிர்தத்திற்கு தெரிய வந்தது. வீட்டார் யாருக்கும் தெரியாமல் அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு வந்தாள். கையோடு சிறிது பணத்தையும் கொண்டு போயிருந்தாள். முதலில் அந்த பெண் அதை வாங்க மறுத்தாள். உனக்காக இல்லம்மா, இந்த குழந்தைக்காகவாது இதை வாங்கிக்கோ. இது என்ன பாவம் செய்தது சொல்லு. என்னால் வேறெந்த உதவியும் செய்ய முடியாது. நான் மாசம் என்னால் முடிஞ்சதை அனுப்புகிறேன். இந்த குழந்தையை நல்லா படிக்கவை. இது என் புருஷன் செஞ்சதுக்கு பரிகாரமா இல்லாவிட்டாலும் அவள் படிப்புக்கும் அடிப்படை வசதிக்கும் உபயோகமாக இருக்கும். எனக்கும் 2 குழந்தைகள் இருக்கு. அதுக்கு நல்லா வரணும்னு பிரார்த்தனை இருக்கு. அது பழிக்கணும்னா உன் குழந்தைக்கு நான் ஏதாவது செய்யணும்னு என் மனசாட்சி சொல்லுது. வாங்கிக்கம்மா. கடைசியில் அவள் அந்த பணத்தை வாங்கி கொண்டாள். அன்று முதல் எந்த மாதமும் பணம் அனுப்ப அமிர்தம் தவறியதே இல்லை. வருடம் அனுப்பும் தொகையையும் அமிர்தம் அதிகப்படுத்தியே வந்தாள். ஆரம்பத்தில் விஷயம் தெரிய வந்த போது கணவனும் அவனோட வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அமிர்தம்
மிக உறுதியாக இருந்ததால் மறுபடி அந்த பெண்ணையும் குழந்தையையும் போய் சந்திக்க கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டோடு நிறுத்தி கொண்டார்கள். அப்படி அவள் போனாள் என்று தெரிந்தால் பணம் அனுப்பக்கூட விடமாட்டோம் என்று பயமுறுத்தினார்கள். ஆனால் அந்த பெண்ணை பற்றி அமிர்தத்திற்கு தகவல் தரும் நபர் உடனடியாக வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டார். கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து இந்த மாத மணி ஆர்டர் மட்டும் விலாசதாரர் இறந்துவிட்டார் என்ற தகவலுடன் திரும்ப வந்தது. கணவனிடம் தகவலை தெரிவித்தாள். வேண்டாவிருப்பாக அவர் கேட்டார், இது என்கிட்ட ஏன் சொல்ற? அம்மாவும் செத்துட்டா. ஒரு வயசு பொண்ணு ஆதரவு இல்லாமல் தனியா எப்படி இருக்க முடியும்? அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ற? இந்த பொண்ணுக்கு இனியாவது நாம ஆதரவு தரணும். நான் வர சொல்ல போறேன். கணவர் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. நீ என்னை 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்தாம விடமாட்டேன். அவமானம் என்பது நம்ம கீழ்த்தரமான நடத்தையில்தான் இருக்கு. அது வெளியே தெரிகிற போது புதிதாய் வர்றதல்ல. இது உங்கள மாதிரி ஆளுகளுக்கு புரியாது. தொடர்ந்த வாக்குவாதத்தின் முடிவில் அந்த பெண் வந்த பின் ஓரிரு வாரங்களில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்து விடுவது என்றும் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முடிவாகியது. நியாயமா நாம போய் கூட்டிட்டு வரணும் என்றால் அமிர்தம். அவன் பார்வையாலேயே அவளை சுட்டெரித்தான். பெரிய நியாய தேவதை, லெட்டர் போடு போதும் என்றாள். இனி அதிகம் பேசினால் வேதாளம் பழையபடி முருங்கை மரம் ஏறினால் என்ன செய்வது என்று அவளுக்கு பயம் வந்தது. இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததே அதிகம் என்று நினைத்தவளாய் அமிர்தம் உடனடியாக அந்த பெண்ணிற்கு கடிதம் எழுதினாள். எழுதி ஒரு வாரம் கழித்து அந்த பெண் வந்திருக்கிறாள். ஏம்மா நிற்கிறாய்? உட்கார். அவள் மிகுந்த தயக்கத்தோடு சோபாவில் உட்கார்ந்தாள். அந்த பங்களாவும் அங்கு தெரிந்த செல்வ செழிப்பும் அவளுக்கு பிரமிப்பை உண்டாக்கியிருந்ததாய் தோன்றியது. தோற்றத்தில் தன் தாயைப் போலவே இருந்தாலும் தாயிடம் காணப்படாத ஒரு உறுதி மகளிடம் தென்படுவதாக அமிர்தத்திற்கு தோன்றியது. மெல்ல அமிர்தம் பேச்சு கொடுத்தாள். காவேரி, நீ என்னம்மா படிச்சிருக்கே? 9வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அம்மா பக்கவாதம் வந்து படுத்தப்புறம் மேலே படிக்கலைங்க. அவள் தாய் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டது உண்மையில் அமிர்தத்திற்கு தெரிந்திருக்கவில்லை. எனக்கு ஒரு கடிதம் போட்டு இருக்கலாமே. என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சிருப்பேனே. படிப்பை நிறுத்தியிருக்க வேண்டாமே. அமிர்தத்தின் முகத்திலும் பேச்சிலும் நிஜமாகவே ஆதங்கம் தெரிந்தது. தனது மகனும் மகளும் நன்றாக படித்து பெரிய நிலையில் மேல் நாடுகளில் இருக்க இந்த பெண் படிக்க முடியாமல் நின்றது அவளுக்கு மிக வருத்தமாக இருந்தது. காவேரி பதில் சொல்லாமல் அமிர்தத்தையே ஆச்சரியத்தோடு பார்த்தாள். என்னம்மா என்னை அப்படி பார்க்கிறே? உடனடியாக தன் பார்வையை விலக்கி கொண்டவள் தானும் பதிலுக்கு கேட்டாள். உங்க குழந்தைங்க என்ன படிச்சிருக்காங்க? தயக்கத்துடன் அமிர்தம் சொன்னாள். 2 பேரும் இன்ஜினியரா அமெரிக்காவில் இருக்காங்க. இதை கேட்டு காவேரி சந்தோஷப்பட்ட மாதிரி தெரிந்தது. எப்பவாவது வருவாங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. போன மாசம்தான் வந்துட்டு போனாங்க என்றாள் அமிர்தம். அப்போதுதான் அவள் ஒரு பையை தவிர வேறு எதுவும் கொண்டு வராததை கவனித்து கேட்டாள். வெறும் இந்த பையோடு வந்திருக்கியே, உன்னோட பாக்கி சாமான் எல்லாம் எங்கே? ஒரு கணம் தயங்கிவிட்டு சொன்னாள். கொண்டு வரலைங்க. ஏம்மா, நான் விவரமா எழுதியிருந்தேனே. இல்லைங்க, எனக்கு திரும்ப போகணும். அமிர்தம் திகைத்து போய் கேட்டாள். எங்க போற? எங்க ஊருக்குத்தான். எனக்கு அங்க ஒரு ஸ்கூல்ல ஆயா வேலை கிடைச்சிருக்கு. இப்போ போனால் ராத்திரிக்குள்ளே போய் சேர்ந்து நாளைக்கு வேலைக்கு போய்க்கலாம். லீவு எடுக்க முடியாது. அமிர்தம் மறுப்பு சொல்ல வாயை திறந்தாள். அவளை பேச விடாமல் 1 நிமிஷம் என்று சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக வைத்திருந்த துணிப்பையை எடுத்தாள். நீங்கள் கண்டிப்பாக தப்பாக நினைக்க கூடாது. இதை திரும்ப தரலைன்னா எனக்கு சமாதானம் கிடைக்காது. நீங்கள் மறுப்பு சொல்லாமல் வாங்கிக்கணும். என்ன இது என்றபடி பையை திறந்த அமிர்தம் திகைத்து போனாள். உள்ளே கட்டுக்கட்டாக பணம். எனக்கு ஒன்றும் புரியலை. இது நீங்கள் இதுவரை எங்களுக்கு அனுப்பி வைத்த பணம். இதிலிருந்து 1 பைசா கூட நாங்கள் எடுக்கலை. காரணம், அனுப்பினது நீங்கன்னாலும் இது உங்கள் கணவரோட பணம். அந்த ஆளோட பணத்தை எடுத்துக்க மனசு ஒத்துக்கலை. எங்களை வேண்டாத ஆள் எங்களுக்கும் வேண்டாம். அவரோட காசும் வேண்டாம். எத்தனையோ நாள் பட்டினி கிடந்திருக்கோம். மருந்துக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனாலும் இதிலிருந்து பணம் எடுத்து உசுரோடு இருக்க மனசு பிரியப்படலை. காவேரியின் வார்த்தைகளில் ஒரு பெருமிதம் இருந்தது. வந்தபோதிருந்த பலவீனமான குரல் போய் இப்போது குரல் கணீர் என்றது. நீங்க கேட்கலாம்,
ஏன் அந்த காசை அன்னைக்கே திருப்பி அனுப்பிச்சிருக்க வேண்டியது தானேன்? பணம் திருப்பி அனுப்புனா உங்கள் மனசு சங்கடப்படும்னு அம்மா நினைச்சாங்க. அவங்கள தேடி வந்து பணத்தை கொடுத்து ஒரு பச்சை குழந்தை கஷ்டப்படாமல் வளரணும்னு நினைச்ச உங்கள் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு அம்மா என்னைக்கும் சொல்லுவாங்க. சொல்ல சொல்ல அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. சுதாரித்து கொண்டு தொடர்ந்தாள். இதை சேர்த்து வச்சு ஏதாவது அனாதை இல்லத்துக்கு கொடுத்துடலாம்னு அம்மா நினைச்சாங்க. பெருசான பிறகு நான் ஒத்துக்கலை. யாரு பணத்தை யாரு தர்மம் செய்ய என்ன உரிமை இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இதை திருப்பி தரணும்னு நான் பிடிவாதமாக இருந்தேன். அம்மா இதை திருப்பி உங்களுக்கு தர்றது உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரின்னு சொல்லி அப்போ தடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணலை. அதான் அவங்க செத்து போன உடனே இதை கொண்டாந்துட்டேன். நீங்கள் என்னை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பணத்தில் உனக்கு உரிமை இருக்குமா? இது இனாம் அல்ல. இந்த பணத்தில் மட்டுமல்ல, இந்த வீட்டிலையும் என் குழந்தைகளுக்கு இருக்கும் உரிமை உனக்கும் இருக்கு. நீங்கள் என்னை இன்னும் சரியாக புரிஞ்சிக்கலன்னு தோணுது. நான் பிறக்க காரணமாக இருந்ததால் மட்டும் அந்த ஆள் எனக்கு அப்பான்னு ஆயிடாது. என்னை எடுத்து பாராட்டி சீராட்டாத ஒரு மனுஷனை ஒரு தடவை வந்து பார்க்கணும்னு கூட தோணாத அந்த ஆளை அப்பாங்கிறதோ அவர் காசுக்கு உரிமை கொண்டாடுறதோ எனக்கு அருவருப்பாக இருக்கு. அமிர்தம் மிகுந்த வருத்தத்துடன் சொன்னாள். நீ சொல்கிறது எனக்கு புரியுதும்மா. ஆனால் இத்தனை நாள் நான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருந்திருந்தேன்னா அதுக்கு காரணம் உங்கள் வாழ்க்கையை நான் கொஞ்சமாவது பண ரீதியிலாவது சுலபமாக்கி இருக்கிறேன்னு நினைச்சுதான். ஆனால் இத்தனை நாள் இப்படி கஷ்டப்பட்டுட்டீங்களேம்மா. அந்த கஷ்டத்துலேயும் இந்த காசை தொடாமல் வச்சிருக்கோங்கிற பெருமை இருந்துச்சும்மா என்று காவேரி லேசான மனத்துடன் தொடர்ந்தாள். உங்களை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு எனக்கு பல தடவை தோணியிருக்கு. ஒவ்வொரு மாதமும் மறக்காமல் பணம் அனுப்புன உங்கள் நல்ல மனசுக்கு நானும் அம்மாவும் ரொம்பவே கடன் பட்டிருக்கோம். பொதுவாக இந்த இரக்கம் எல்லாம் நாளாக கம்மியாகி கடைசியில் காணாமல் போயிடும். ஆனால் உங்கள் மனசில் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மனிதாபிமானம் குறையல. உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேன். அமிர்தம் வாயடித்து போய் நின்றாள். இந்த பெண்ணிற்கு இதுவரை உதவவில்லை, இனியும் உதவ அவள் அனுமதிக்க மாட்டாள் என்ற உண்மை உரைத்ததால் அவள் மனம் கனத்தது. இவளது களங்கமில்லாத மனதில் தோன்றியது அவள் முகத்திலும் பிரதிபலித்திருக்க வேண்டும். அவளது எண்ணத்தை புரிந்து கொண்டவளாய் காவேரி மனம் நெகிழ்ந்து போய் சொன்னாள். நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கம்மா. இவ்வளவு நாள் அம்மா மருந்துக்கே நான் சம்பாதிச்சதெல்லாம் செலவானதால தான் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டேன். இனி அந்த செலவில்லாததால் என் சம்பாத்தியம் எனக்கு தாராளமாய் போதும். நான் கிளம்புறேம்மா. பணப்பையை டைனிங் டேபிள் மீது வைத்துவிட்டு காவேரி திரும்பும்போது கதவு அருகே முகம் சிரித்து சிலையாக ஒரு மனிதர் நின்றிருந்தார். அவர்கள் இருவரையும் ஏதோ வேற்று கிரக மனிதர்களைப் போல பார்த்து கொண்டிருந்தார். பிறந்ததிலிருந்து ஒரு முறை கூட அவள் பார்த்திராத தந்தையை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எல்லளவும் அவள் மனதில் இருந்ததில்லை. எனவே கதவு ஓரமாக நின்றிருந்த அந்த மனிதர் தன் தந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெரிந்தும் ஏறெடுத்தும் கூட பார்க்காமல் கதவை நோக்கி நேராக பார்த்தபடி காவேரி கம்பீரமாக வெளியேறினாள். இது போன்ற கதைகளை தினமும் கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாசகர்களுக்கு மிக்க நன்றி.